வணக்கம் மக்களே, என் கூட படிச்ச பள்ளிக்கூடத்து பயலுகளோட சேர்ந்து வர்க்காலா டூர் பிளான் பண்ணி ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் கிருட்டுன்னு டிரைவிங் பண்ணி ஃபைனலா வர்க்காலா ரீச் ஆன கையோட அரபிக்கடல் மீனவர்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷா மீனெல்லாம் வாங்கிட்டு பாஸ்கர் வில்லான்னு சொல்லிட்டு பிளாக் சாண்ட் பீச்சுக்கு பக்கத்துலயே ஒரு ஹோம் ஸ்டே ஒன்னு எடுத்து அங்கிட்டு ஸ்டேவை போட்டோம். நெக்ஸ்ட் வர்க்காலால ரொம்ப ஃபேமஸ் நார்த் கிளிப்பு பீச் ஓரத்துல அஜால் குஜாலா கடை கன்னிகளோட நடையோட நடனத்தை போட்டு இரவு வாழ்க்கையை கொண்டாடணும். நெக்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்த இறாலையும் மீனையும் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க வில்லாவில் இருக்கக்கூடிய சமைக்கிறவங்ககிட்டயே கொடுத்து ஜம்முன்னு சமைச்சு கும்முன்னு வெறித்தனமா சாப்பிட்டோம். இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் வர்க்காலா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு சொல்லிட்டு 2 வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவுமே இந்த வீடியோ மட்டுமே எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க மக்கள், இப்போ 3வது வீடியோக்குள்ள போகலாம். 3வது வீடியோ இன்ட்ரோ இதோ உங்களுக்காக. ஹே, நைஸ் பெயிண்டிங் மேன். ஒரு விழாவே வந்து நீ போடலாம், இது தனியாக போடல மச்சான். சரியான ரெசார்ட்ரா, போடு மக்களே. வணக்கம் மக்களே. பங்கு நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி கட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் பங்கு. கப்பல் பீச்சில் வராதிங்க, பீச்சில் ஒன்றுமே இல்லை. இந்த கோவா ஃபீலுக்காகத்தான் நம்ம வர்க்காலாவே வர்றது. சரிதா, அங்கிட்டு போனால் குளிக்கலாம் மக்கள். நம்ம உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அந்த இது மாதிரி கயிறு அந்த இதுதான் பறந்து மேலே ஆரம்பிக்கு பறந்து அப்படியே அங்கிட்டு எங்கே விட்டுருச்சு. இல்லை இங்கே வந்து கூட பரவாயில்ல, இப்போ எங்கேயோ பறந்து வரேன். அதுதான் மக்களே கிக்கு. ஏன்னா அதையே பார்த்துட்டு இருக்குடா. மக்கள் அடுத்த கட்டமாக கிளம்பியாச்சு மக்களே. ரூம்லேருந்து அப்படியே ரூமுக்கு பேக் சைடு நடந்து வந்தோம் அப்படின்னா பீச். என்ன பீச்னா பிளாக் சாண்ட் பீச். அங்கிட்டு போய் குளிக்க போகிறோம் ஜாலியாக. நம்ம தான் சாரி பாய்ஸ்லாம் அங்கே போயிட்டாங்க மக்களே. இங்கே பாருங்க, பானிபூரி, உருளைக்கிழங்கு ரோலு. நான் உருளைக்கிழங்கு ரோல் எவ்வளோண்ணா? உருளைக்கிழங்கு ரோல் எவ்வளோ? 50 ரூபா. ஓகே, சூப்பர், டீசெண்டான ரேட்டு தான். மச்சி இங்கே வா, தண்ணி விட்டு மாப்பிள்ளை இங்கே பார்த்தீங்களா? சரி மக்களை இங்கே பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து மரத்தில் பொரிச்ச ஒரு முந்திரிக்காய் சேம் கலர் முந்திரி பழம் மக்களே. அடிச்சு பொரிச்சோம். மாதிரி கொஞ்சம் கிராண்டான பையங்கிற கட்டி முந்திரி கொட்டையாக இருப்பான். டேய் பிரபா, இது தண்ணி ஊற்று மச்சா. அதுக்கு வாட்டர் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேய், நான் சொன்னேன்ல அந்த கஃபே, இந்த சாப்பாடு கடை, இந்த கடையில் சூப்பராக இருக்கும் மக்களே. போன டைம் வந்தப்போ நம்ம பசங்களோட இந்த கடையில் சாப்பிட்டோம். மதியானம் வந்து சாப்பிட்லாம், சாயந்தரம் மட்டும் வந்து. இங்கே எல்லாமே கொஞ்சம் டீசெண்டான ரேட்டு நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இயற்கையாக பறிச்சதை முந்திரி பழம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பாருங்கள். நாங்கள் கழுவி இப்படியே சாப்பிட போகிறோம். நீங்கள் பங்காளி ரிவ்யூ பண்ணுவாப்ல. இப்போ எஸ், ஃப்ரெஷ்ஷாக இப்போ பறிச்சது. எஸ், எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முந்திரி கொட்டைங்கிறது. அந்த ஃப்ளஷினஸ், அதாவது பழத்துக்கு முன்னாடியே கொட்டை வருது. ஏமாச்சான், இதுக்கு பேர் தான் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. செம்ம ஃப்ளஷியாக இருக்குது பாருங்க. செம்ம டேஸ்ட். கட்டிங்க வேற மாதிரி நல்லா இருக்குல்ல? செம்மையாக இருக்குது, செம்ம ஜூஸ், வேற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை இயற்கையாக சாப்பிட்றது. எந்த ஒரு கலப்படம், உடனே பறித்து உடனே சாப்பிட்றோம். ஆமாம், no preservatives, no added sugar. With no added sugar and with exclusive yogurt cultures and calcium. He's a doctor. இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் தான் மக்கள் நீங்கள் அதிகமாக விசிட் பண்ணுறது. ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா உட்காந்து எப்படி வைப்புன்னு இருக்காங்க பாருங்களேன். ஏய் பாருங்க எப்படி டம்பிளுக்கு இது பார்த்தீங்களா? பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்கள் மக்கள். ஏய், நைஸ் பெயிண்டிங் மேன். சூப்பர். பாருங்க மக்களே, போகிற வழி எல்லாமே எல்லாம் ரூம் ஸ்டே தான். ரூம் வித் கிச்சனு, கப்புள் ரூம்னு கூட ஓட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஹனிமூனில் வர மாதிரி வர்க்காலா வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். பாய்ஸாக பேச்சுலாம் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கோவா போக முடியாதவங்களுக்கு சவுத் கோவா வர்க்காலா தான் நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. அங்கே பாருங்களேன், எல்லாம் விட இதே நல்லா தான் இருக்குது. இதே கோவாவோட இதே சூப்பராக இருக்குது. ஆமாம், எல்லாம் அங்கங்கே கெஃபே, ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் துணிமணிகள், இதெல்லாம் வெள்ளைக்காரங்க தான் ஆசைப்பட்டு வாங்கி போடுறாங்க. கலர் மாப்பிள்ளைங்க நீ போட்டிருக்கிற மாதிரியே வேறு, நீ மாப்பிள்ளை ஷர்ட் இந்த பங்காளி சட்டை அங்கே பாருங்க, அப்படியே சேம் அது கலர் மட்டும் வேறு.
அவ்வளோ அதே சட்டை தான்டா. அதே சட்டை கலர் மட்டும் வேற. சரக்கா ஆயுர்வேதி சென்டர் இங்கே பாருங்க மக்களே, மசாஜ் சென்டர் இதா. உள்ளே போனால் உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பெயினும் கம்ப்ளீட்டாக போயிடும். வாங்க சேட்டா, வாங்க வாங்க வாங்க. ஒரு 5000 பணத்தோட வாங்க சேட்டா. வந்தீங்க மொத்தம் உருவப்படும். ஆமாம், வந்தீங்கன்னா மொத்தம் ஒரு விட்டுருவாங்க. ஆசைகளை தூண்டுவார்கள். ஆமாம், இதெல்லாம் மாதிரி செமையாக இருக்குது ரெசார்ட்டு. இங்கேம்மா மாமா நம்பாளுங்க செமையா. இங்கே பாருங்க மக்களே, எடுத்துருக்காங்க. அந்த கோயில் டைப்பில் கேரளா அந்த அத்தன்டிக் இந்த கோயில் ஆர்கிடெக்சர் செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கிருஷ்ணர் ராதா அவங்கள காதல் என்றைக்குமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து கார்ட்டூன்ஸ்லேருந்து பார்த்தீங்கனாலுமே நம்ம ராதே கிருஷ்ணா லவ் மாதிரி என்றைக்குமே இருக்கும். அந்த மாதிரி லவ் பண்ணுங்கலாம். இல்லை, இந்த ஒரு விழாவே வந்து நீ போடலாம், இது தனியாக போடல. செமையாக இருக்குது. வார ரெசார்ட்லாம் சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி பிளாக் பீச் ரெசார்ட் வடிவமைச்சிருக்காங்க. சூப்பர் மக்கள். நம்மள போன டைம் நான் இங்கே தான் ரூம் எடுத்திருந்தோம். பிளாக் பீச் ரெசார்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்க. அப்பா இங்கே பாருங்க மக்களே. யோ காய்ஸ், இங்கே பாருங்க மக்கள். மாப்பிள பிளாக் பீச் ரெசார்ட்ல எடுக்கிறதா நாங்கள் தெரியாது இல்லைங்க. இதுக்குள்ள ஒரு சின்ன ரூம். இப்போ நம்ம பிளாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வரவங்க கூட அந்த இன்ட்ரெஸ்டோட ஒரு வைஃபை போட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக. ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஜாலி வைப்பு, இந்த இடம் வைப்புக்கான இடம். நம்ம தான் வைப்பாக இருக்கணும். இன்னும் வந்துட்டு ஒன்றுலாம் இல்லை இருக்கக்கூடாது. ஆமாம், இங்கே வந்தால் பித்தனை ஆயிடணும். எல்லாத்தையும் நீங்கள் தள்ளி வச்சுட்டு வந்துடணும். பாருங்க மக்கள், எல்லாம் மறந்தேன் பங்கு. இந்த மாதிரி ஆர்ட் எடுத்துருக்காங்க. அப்பா செமையா இருக்கு. எல்லாம் வுட்டு செமையா இருக்குல்ல. இந்த வாசுபடி காட்டு ஃபர்ஸ்ட். அதான் சொல்றேன். இப்படி எடுத்துருக்காங்க பாரு. ஒரு ஸ்டைல். நம்ம ஸ்டைல் ஓடு. தமிழர் பண்பாடு. ஓடு எல்லாம் தமிழர் பண்பாடு தான். மக்கள் ஃபைனலி ரீச்டு வர்க்காலா பிளாக் சாண்ட் பீச்சில் இருக்கோம். இப்போ நம்ம மக்களே செமையா இருக்கும், ஜாலியாக இருக்கும். வாவ், ஆக்சுவலாக இதில் பாருங்க மக்கள், அந்த இதை பீச்சை ஒட்டியே பாருங்கள் எல்லாம் அந்த ரெசார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே அங்கெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்பா, அது ஏதோ என்னது ஸ்டான் கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஃபேலாம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே பீச்சை ஒட்டியே அப்படியே இங்கே பாருங்கள் மக்கள். திஸ் இஸ் த பிளாக் சாண்ட் பீச்சு. பீச் வந்து ஆக்சுவலாக என்ன அங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள நல்லா பெருசாகவே இருக்கு மாப்பிள்ள. அடுத்த கட்டமாக பீச் ஓரத்தில் அப்படியே நடக்க ஆரம்பித்து விட்டோம். இதில் இறங்கி போன டைம்லாம் போய் எல்லாம் சாப்பிட்டோம். இங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். பிளாக் பீச்சியா நான் பாருங்க, பிளாக் பீச் சீ ஃபுட் ரெசார்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, அப்படியே இங்கே பாருங்க, இந்த ஓரத்தில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கலாங்க. வாங்கடா பாய்ஸ். இங்கெல்லாம் ரெசார்ட் இந்த மாதிரி தான் மகிழ்ச்சி இருக்குது, சூப்பராக இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, பீச் ஓரத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு செம்மையாக சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றாட சம்பளம் இருக்குதுங்களா. அப்பா இங்கே பாருங்க மக்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே பீச் ஓரத்துலேயே செமத்தையாக இருக்குதுங்க. வா, இங்கே தான் பாருங்கள், ப்ரைவேட் வில்லா, ஸ்விம்மிங் பூலு. ரியலி அமேசிங் மக்கள்ஸ். இங்கே பாருங்க மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் எல்லாமே நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வர வேண்டிய இடம் பிளாக் பீச். ஓகேவா, பிளாக் பீச்சுன்னு சொன்னீங்க. இந்த பக்கம் எல்லாமே ரெசார்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் மக்கள்ஸ். ஜாலியாக ஸ்விம்மிங் பூலு ரெசார்ட்டுன்னு சொல்லி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். சரிதா, அங்கிட்டு போனால் குளிக்கலாம் மக்கள். Welcome to Varkala. Okay. How is this Varkala? Not with this hat. Well, I look like he is. Your name, sir? Oliver. He's from. Sir name is Oliver. France. Yeah, France. He explored Varkala. Yeah. He with wife. With your wife. Yeah. Come on, Nam. Okay. What's the name? Joss. Just Oh, from nice France. Name. Yes. Nice name. She's come from France. You locally you come Mandatia. France. Yeah. We come must visit this place. Yeah. Varkala is a beautiful place. Yeah. You have to enjoy this.
It was a wonderful moment. Yeah, thank you. And then both are nice couple. Let's come. Okay, bye. From your Bye. Thank you. Okay. Okay. What's the name of your Karthik? My name K7. The name. K7. K7. Like the letter. மக்களே அந்த லாஸ்ட் இங்கே பாருங்க தெரியுதா, அந்த லாஸ்ட்ல இருந்து அப்படியே பீச் ஓரத்துலேயே நடந்து இங்கே வந்துட்டோம். அப்படியே கப்பல் பீச்சுக்கு அப்படி இது வழியாக போகலாமாம்மா. இங்கே பாருங்க எல்லா ரெசார்ட்டு தான் பயங்கரமாக இருக்குதுங்க. பாருங்க காய்ஸ்லாம் பாருங்க எல்லாம் ஜாலியாக எல்லாம் வைப் பண்ணிட்டு மக்கள். சரி ஓகே, இப்போ நம்மளும் உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். செப்பல் செப்பல் கழிச்சு வரலாம் மாப்பிள்ள. வருது 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 வருது. உப்பு மாமா. Guys, work like guys, very good. He is well swimmer மக்கள். Thank you. Tell வணக்கம். வணக்கம் வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம் மக்களே. மக்களே. வணக்கம் மக்களே. Thank you, bro. Cheer up. Okay. மக்கள், this is wolf teeth. Wolf teeth. Hunted from Russia. Yeah. Thank you. He is content. He is content. Nice to meet you. Bye bye. 1 hour later. இங்கே பாருங்க அங்கங்கே ரெசார்ட்லாம் பாருங்களேன், செமையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி வந்து ரெசார்ட்டெல்லாம் எடுத்து ஸ்டே பண்ணோம். இங்கே பாருங்கள் அந்த ரெசார்ட்டில் கணக்காக ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபாரினர்ஸு மக்களே. இங்கே பாருங்க மக்களே, பிளாக் சாண்ட் பீச்சுன்னு எதனால் பேர் காரணம் வருது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் இருக்குது. அதனால தான் தட்ஸ் கால் பிளாக் சாண்ட் பீச். பாண்டியில் தான் நீங்கள் பார்க்கணும். ஆமாம், இதை பாண்டிச்சேரியில் பார்க்கலாமாம்மா. இங்கே பாருங்க மக்களே, அங்கங்கே இந்த மாதிரி ஹவுசஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. பங்கு போடு ஃபோட்டோ ஷூட்டுக்கு அருமையானது. இதில் கட்டியிருக்காங்க பாருங்களேன். இது மாப்பிள்ள இது ஜஸ்ட் என்ட்ரி தான்டா. உள்ளதாக இருக்கும். உள்ளதான் ரெசார்ட்டு. அப்பா செமையாக இருக்குது. வாங்க சும்மா அப்படி பாட்டலாம். நம்ம ரெசார்ட்டு தான் மக்களே. அப்பா செம செம செம. இந்த மாதிரி ரெசார்ட்டில் ஏகப்பட்ட ரெசார்ட் இருக்குதுங்க. இன்னைக்கு வர்க்காலாவில் நடந்தே நம்ம போல போயிட மாட்டேங்குது. இங்கே பாருங்க மக்கள், நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லாம் அங்கங்கே ரெசார்ட்டில் ஏமாப்பில் இல்லை பணம் தான். பணம் இருந்தால் அப்படி என்ஜாய் பண்ணலாம். ஆஹா மச்சான், இது நல்லா தான்டா இருக்குது. இங்கே பாரு, இதில் ஆக்சுவலாக அப்படி ஆடிட்டு இருக்கும் போது மக்களே, மேலேருந்து இளநி விழுக்கூடாது, தேங்காய் விழுக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பாரு மழை போட்டிருக்காங்க பாரு. மண்டை மேலே வரத்தாங்களா விழுந்துருப்பல மக்களே. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வீட்டில் இந்த மாதிரி நம்ம 2 தென்னை மரத்தை கட்டிட்டா கூட நல்லா இருக்கு. ஆமா, இது நல்லா இருக்கு. உங்களுக்கு பேக் பெயினுக்குலாம் சூப்பரா இருக்கு. சும்மா படுத்தது தான் உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு பாருங்க. சரி போலாமா? நல்லா இருக்குல்ல? இதில் படு, நான் அதில் படுக்கிறேன். இப்படி நம்ம ஏதாவது நம்ம தோட்டத்தில் பங்கு, நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி கட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் பங்கு. அடாடாடாடாடா, அந்த இயற்கை காற்றுக்கும் அப்படியே ஒரு தொட்டில் ஆட்டிட்டோம்னா சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்குதா? வாழ்றா வாழ்றா. எல்லாரும் இந்த மாதிரி இருந்தா கூட இதை கட்டிக்கோங்க. வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. பீச் ஓரத்தில் கட்டினா நம்ம தோட்டத்தில் எதாவது கட்டிக்கோங்க, நல்லா இருக்கும். சரி போலாம், அது கட்டுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடலாமா? ரொம்ப ஓவரா பண்றோம். சூப்பரா இருக்கு. அந்த பக்கம் அந்த பீச் தான் ஹைலைட்ஸு. ஆக்சுவலாக மக்கள் இப்படி வந்து உட்காந்து இப்படியே சாப்பிட்டே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, செம்மையாக இருக்கும்ல. வந்து சம்சாரா ஹார்மோனி போடு மாப்பிள்ள பங்குடி. எப்படா ஃபுல்லாக வச்சுருக்கானுங்க, யாரா அவனுங்க? அங்கேயும் நம்ம கிறிஸ்டியன் மாதிரி ஏதோ எல்லாம் கேரளா ட்ரெடிஷ்னலு. இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் பாரு. மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. மச்சான் சரியான ரெசார்ட்ரா. ஃபாரின்ல கூட அப்படிலாம் இருக்குமான்னு தெரியலடா. வருதுன்னு அடுத்த டைம் ட்ரை
அடுத்த டைம் ட்ரை பண்ணலாமா? இந்த மாதிரி ரெசார்ட் வந்து எடுக்கணும் மச்சான். ஓகே மக்கள் விசாரிச்சிட்டோம். 5000 தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் 2 பேருக்கு கப்புள்ஸ் 2 பேக்ஸுக்கு உங்களுக்கு 5000 பண்ணுறாங்க. நீங்கள் மஸ்ட் விசிட் பண்ணலாம். கப்புள்ஸுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செமையாக இருக்கு பாருங்க பீச்சை ஒட்டியே. அப்பா பணம் தான் மக்கள், பணம் இருந்தால் வாழலாம். பணம் இல்லை, முக்கியமாக பணம் வில்லாலாம் இருக்குது பாருங்களா. பணங்கிறதோட டைமிங் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் விசிட் பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே மக்களே, கிரேப் ஜூஸ் பாப்பலாம். ஸ்டாப் ஆடுறான் இது எங்களுக்கு தேவையில்லை. இல்லை ஸ்டாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டீலு. அதாவது அந்த அளவுக்கு இது நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆமாம், நீங்கள் பாருங்கள் இது கூட ஸ்டீலில் பண்ணுறாங்க, இது கூட பார்த்து பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் தவிர்க்கணும் ஃபார் அவேர்னஸ். நல்லது நல்லது. இம்புட்டுக்காண்டு ராத்தி ஜூஸ் எவ்வளவு? 150 ரூபா. 150 ரூபா. அதெல்லாம் பார்த்துக்கணும். சரி வந்தோமா மக்கள், சரி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோம்னா சரி எதையோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிட்டு இருக்கலாம். நம்ம மைண்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான், வேறலாம் ஒன்றும் இல்லை. பேக்கில் போட்டு பாருப்பாங்க, அந்த நேரம் மாதிரி இருக்கு மக்களே. அப்பா சும்மா அப்படியே கடலை பார்த்தா இங்கேருந்து இறக்கத்தை பாருங்கள். கிளிப்பில் நேற்று நைட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், இதுக்கு முந்தின வீடியோவில் இப்படி தான் மக்கள் இருந்துச்சு. ஆனால் என்ன இங்கே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். அப்பா கரணம் தப்பினால் மரணம் தான். கரணம் தப்பினால் மரணம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வா செமையாக இருக்குதுங்க. போடு இங்கிட்ட இருந்தேன்னா ஒரு 3 எவ்வளோ கிளிப்ஸ் அந்த கப்பல் பீச்சுக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. ப்ரோ பைக் வச்சிருக்காரு, எங்களுக்கு வந்து உட்காந்தாருனா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு 50 ரூபாய்க்கு இதுக்கு பே பண்ணிக்கலாம். கேட்டு பார்க்கலாம் மக்கள்ஸ். அடுத்து பாருங்க மக்கள், நம்ம சேட்டா கூட ஏறியாச்சு. அப்பா அப்போ ப்ரோ வந்தார். ப்ரோ கொஞ்சம் தூரம் கொண்டே விடுங்க ப்ரோ, பே கூட பண்ணுறேன். பரவாயில்ல ஏறி அப்படிங்கிறாரு. செம மக்கள், செம ப்ரோ. அதாவது நீங்கள் 1000ல் ஒருத்தர் தான் இந்த மாதிரி. இப்போதான் பேசணும்ல, பேசுகிறோம். எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆனால் கம்பல்சரி நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சீட் பெல்ட் மஸ்ட்டு போடணும். ஆமாம், ஃபைன் அதான் பரவாயில்ல மக்களே. வெயிலில் காஞ்சி ஓஞ்சி ரொம்ப கலப்பாக வந்தோம். பாருங்க பீச்சை ஒட்டியே போகுது மக்களே. ரோடு சூப்பராக இருக்கு. வாவ் மாப்பிள்ள செமையாக இருக்கு ரோடு. அப்பா சரியான வியூ மக்களே. வாவ் 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 வாவ். அதாவது இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பிளாக் சாண்ட் பீச்சில் இருந்து கப்பில் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். அண்ணா ஈரோடுங்கண்ணா. ஃபஸ்ட் டைம் ஒர்க்கலாம். ஆக்சுவலாக நான் செகண்ட் டைம் மக்களே. இதுக்கு முன்னாடி போன டைம் வந்திருக்கேன். இங்கிட்டு தானே போகிறதா? சரி ஓகே அண்ணா இறங்கிறேன். பிராண்ட் ஹவுஸ் போகிறோம். இப்படி தான் போகணுமா? கப்பல் பீச். ஓ இப்படி போகலாமா? ஓகே இதுலேருந்து எடுத்துட்டாரு. ஆமாம் நம்ம வாட்டுக்கு ஆடிட்டு அதில் போய் எடுத்துப்போம். இப்போ அவனுக்கு முன்னாடி போய் நிற்கலாம். நம்ம எங்கடா இருக்கிறீங்க வாங்கடா அப்படிங்களா? அதாவது இப்போ என்னைக்குமே நம்ம ஒரு இடத்துல ஏமாந்தாலும் ஒரு இடத்துல நம்ம கடவுள் கை கொடுப்பாரு. வித்தின் 5 minutes நடந்தது. இல்லையா நேரங்கள் கழித்து சிகாப்புண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகேங்க நன்றி ப்ரோ. சார்ஜர். ஆஹா நல்ல மனுஷன் மச்சான். இதுக்கு காசு வாங்கியிருந்தா 200 300 வாங்கியிருப்பானுடா. நல்ல வேலை ஏசியில் வேணா விட்டாடுறா. இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து ரிவர் மக்களே. அப்புறம் இந்த பக்கம் பீச்சு. இங்கே கப்பில் பீச்சுன்னு கூப்பிட்டுருந்தானுங்க. இங்கே எங்கே பீச் இருக்குது, குளிக்கிற இடமே இல்லை மச்சான். அங்கே யாருமே இல்லைடா. அவனுங்க அடுத்து பாருங்க, கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால 2 கோன் வாங்குறோம். நானும் மக்கள் இந்த மாதிரி கோன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி. அண்ணா எவ்வளோண்ணே கோனு? 60 ரூபா. சரி 1 30 ரூபா. இங்கே பாருங்க மக்கள், மல்டி ஃப்ளேவரு ஓடே 30 ரூபாய்க்கு வருது. சூப்பர். ஆலின் மல்டி எப்படி பங்கு ஒர்த்தாடா? சூப்பர். ஆஹா ஸோ நைஸ். சூப்பராக இருக்குது. உனக்கும் பிடிக்குமா? பிடிக்கும். மக்கள் ஓவராலாக இதான் மக்களே கப்பில் பீச்சு. சரிதா? இதுக்கு போட்டாட்டு நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமேடா. ஒன்றுமே இல்லை மக்கள். அங்கே கூட ஏரியா சூப்பராக இருந்துச்சு. இங்கேனா அந்த ஒரு வைப்பே இல்லை.
நான் அவனே பசங்களையும் காணா. இதுதான் கப்பல் பீச்சாமா மக்களே. அது கிளிப்ஸ் போயிருக்கலாம், செம்மையாக இருந்திருக்கும். சரி ஓகே மக்கள்ஸ், கெட்டதோ நல்லதுங்கிற மாதிரி இந்த கப்பல் பீச்செல்லாம் வராதிங்க மக்கள்ஸ். இதில் ஒன்றுமே இல்லை. அந்த கோவா ஃபீலுக்காகத்தான் நம்ம வர்க்காலாவே வர்றது. இங்கே வந்தோம்னா இங்கே வந்து பார்க்க சுற்றி பார்க்குறதுல ஒன்றுமே இல்லைங்க. அடுத்து பாருங்க ஆட்டோ டாக்ஸி. நம்ம அண்ணன் வந்துட்டாரு, கௌதம் ப்ரோ. அண்ணே வர்க்காலா கிளிப்புக்கு எவ்வளோண்ணே? எத்தனை 3 பேர். 3 பேர். ஆ 350. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பார்த்து. 320. This is a red auto. வாடகை டீசல் 200 பண்ணி கொடுண்ணா. 200 வரி இவனுக்கு 100. நான் 200 கேட்குறேன், பண்ணிக்குண்ணா. அண்ணா போகலாண்ணா. அண்ணா അങ്ങോട്ട് പോയി തിരക്കി എല്ലായിടത്തും 300 കൂട്ടി പോകും. அண்ணா அங்கே போகலாண்ணா. A few moments later. மக்களே மாப்பிள்ள ஒரே ஒரு சோகமான செய்தினா நாங்கள் 2 பேர் தவிர யாருமே இங்கே வரல. ஆமாம், கப்பல் பீச்சில் ஏமாற்ற மனிதனால எல்லாம் ரூமில் எல்லாம் படுத்துட்டானுங்க மக்கள். அங்கேருந்து ட்ராவலில் வந்து எல்லாம் படுத்துட்டானுங்க. அப்படின்னு கொக்க மக்கா. நாங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா பேராகிளைடிங் காட்டுறதுக்காக. போன டைம் வர்க்காலா வீடியோ போட்டோம், பேராகிளைடிங் அதெல்லாம் காட்டல. இந்த டைம் கம்பல்சரி அது. இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாகசம் இருக்கு. வேற மாதிரி மாப்பிள்ள போடு மக்கள் சத்தியமா சொல்றேங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இருங்க காட்டுறேன். அப்படி சக்கத்தாக இருக்குது மக்கள். ஐயோ, ஆனால் இங்கேருந்து வந்து கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 200 அடி வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன். ஐயோ இங்கே பாருங்க மக்கள், செம்மையாக இருக்குங்க. அங்கிட்ட அந்த போட்டில் பேராகிளைடிங் போட்டு சக்கத்தாக பண்ணிருக்காங்க. இங்கே பேராசூட் பறந்துட்டு இருக்கு. சத்தியமாக சொல்கிறேன் கிளியமாப்ல. இந்த கிளிப்பு வந்தோம்ல மக்கள், நைட்டு வந்தோம்ல, நேற்று நைட் வந்தோம்ல. அது வந்து பாருங்க இங்கிருந்து அங்கிட்டு பாருங்க. அது வந்து நைட்டுக்கு தான். நான் அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிறோம்ல, அது நைட்டு. இது பகலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விசிட் பீச். எந்த பீச்? கிளிப்பு பாபநாசம் பீச். கபில் பீச்லாம் போகாதீங்க, எல்லாம் வேஸ்ட் மக்கள். சரி வாங்க பேக் கேமரா காட்டுறேன். ஒர்த்து வருமா? ஒர்த்து மக்கள். ஐயோ செம்மங்க, எப்படி பறக்குறாங்க பாருங்க. டக்குன்னு வராங்க. அவர் கையில் 360 வச்சிருக்காரு. பாருங்க மக்கள், கீழே இருக்கிறாங்க எப்படி சேஃபாக இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. பாரு ஓடு இறங்கிட்டாரு. இப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, சேஃபாக தான் பண்ணுறாங்க. ஆனால் மாப்பிள்ள எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களே, அந்த இது மட்டும் கையில் அந்த இதுதான் பறந்து மேலே பறந்து அப்படியே அங்கிட்டு போயிட்டு எங்கே விட்டுருச்சு. இல்லை இங்கே வந்ததுன்னா கூட பரவாயில்ல, கடலுக்குள்ளே போச்சுன்னா வெடப்பாயிரு மக்கள். கையெழுத்து கீழ்த்து வாங்க போறானுங்க மாப்பிள்ள. கடலை பொறுப்பு கையெழுத்து வாங்க போறாங்க. கார் வேறு வருது. இதில் காரில் வருது. இதெல்லாம் வெடப்பு மக்களே. சொங்கின்னு வந்தாங்க. என்னடா பார்த்தா பேராசூட்டு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள வெடப்புனால வெடப்பு கட்டுறாங்க. கீழே வரைக்கும் கொண்டு போறாங்க. ஒரு நல்ல இது வந்து இதில் என்ன கேட்டீங்க மக்களே. இப்போ இந்த பேராகிளைடிங் பறந்துட்டு இருக்காங்க பாருங்க. இது வந்து வானிலை வந்து ஒத்து வந்தால் மட்டும்தான் அது ஆக்டிவேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா புயல் அந்த காற்று இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சரியாக இருந்தது மட்டும்தான் அது வந்து பறக்க முடியும், இல்லைன்னா பறக்க மாட்டாங்க. போன டைம் சொன்னாங்க. சரி ரைட்டு, நம்மளால் மாஸ் பண்ணிருக்காப்புல திரும்ப வருவாருன்னு நினைக்கிறேன். சரி வரேன் எடுத்துருவான். மக்களே இங்கே வாருங்க மக்கள். அடுத்து அப்படியே அந்த பாபநாசம் பீச் போகிறதுக்கு இறங்கி போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே வாருங்களேன், எல்லா துணிமணிலாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டவுசர் யூசர்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. எடுக்கலாம். ஒரே மாதிரி சட்டை பேண்ட் மாதிரி மச்சான். இந்த மாதிரி போட்டு விளாக் பண்ணணும்டா. எடுத்துக்குமா? விளாக் பண்ணலாம். எடுத்துடலாங்கிறீங்களா? அப்போ எடுக்கலாங்கிறீங்களா? எடுத்துக்கோங்கிறீங்களா? 2 சேர்ந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்குறீங்களா? எவ்வளோ? அவங்க தமிழ் தெரியுமா அக்காவுக்கு? எவ்வளோ? காம்போ 550, 400 காம்போ. 400 காம்போ. 2 காம்போ 400 800. 2 காம்போ. நம்ம பேரம் பேசுகிற அப்படி 2 காம்போ 800. டீலா நோடி. சாரிம்மா மக்களே. அடுத்த கட்டமாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அங்கிட்டிருந்து மேலே கிளிப்பில் இருந்தாங்களா ஒசத்துலேருந்து காமிச்சோன்னா அங்கிட்டிருந்து கீழே பீச்சுக்கு வந்துட்டேன். இங்கிட்டிருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் சும்மா பங்கமாக இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முதல்ல இங்கே பாருங்க, பறக்கிறோம் பறந்தே ஆகிறோம் மக்களே. இங்கே பாருங்க போட்டு பாருங்க, அப்படியே கொண்டாந்து மேலே ஏற்றுவாங்களா? ஓடு அப்படியே ஏற்றுறாங்கடா. ஓடு ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ஓகே ப்ரோ, நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஆனந்தம் எங்கே உள்ளையா? உள்ள போர்டில் இருக்காங்க. பேராசைலிங் பட்டில் ப்ரோ, அதை காட்டுங்க. இந்த பாருங்க மக்களே, திஸ் இஸ் த காம்போ ஆஃபர், சம்மர் ஆஃபர். சரிங்களா மாப்பிள்ள? பேர் என்ன? அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் வர்க்காலா பீச் காம்போ ஆஃபர். ஜாய் வாட்டர் ஸ்போர்ட்ஸுங்க.
இதோ பாருங்க ஜாய் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி. இப்போ நம்ம சம்மர் ஆஃபர் ஆயிட்டு 3500 போயிட்டு இருக்கு. சம்மர் ஆஃபர் காம்போ எல்லாமே சேர்த்து பர் ஹெட் 3500 3500 ரூபாய். ஓகே மக்களே சொல்லுங்க. நமக்கு இப்போ பேராசைலிங் இருக்கு ப்ரோ. ஓகே பேராசைலிங் வந்து இது ஓகேவா, அதாவது போட்ல கட்டி எடுத்துட்டு போறது. ஓகே ப்ரோ. அடுத்து இருக்கு ப்ரோ ஜெட் ஸ்கி. இது வந்து பைக் மாதிரி நம்ம வந்து எக்ஸலரேட்டர் இது பண்ணி போறது. ஓகே சூப்பர். அடுத்து பனானா போட். நம்ம மலையில போயிட்டு திரும்ப வரும்போது பல்ட்டி பண்ணிடுவா. ஓகே சுட்டுறோம். நம்ம லைஃப் ஜாக்கெட்ல இருக்கனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே. மூணாவது வந்து ஸ்பீடு போட். ஸ்பீடு போட் வந்து எது ப்ரோ? இது ஓகே இதான் மக்கள் ஸ்பீடு போட். இதுல எத்தனை பேர் ப்ரோ போலாம்? 5% போலாம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ இது டோனட் போட் ப்ரோ. டோனட் போட். ஓகே கடல்ல இருந்து ஷேக் பண்ணி போறது. ஷேக் பண்ணி போறது. ஓகே ப்ரோ. இது இப்போ 5 ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. சம்மர் கோம்போ போயிட்டு இருக்கு. ஓகே நமக்கு நெக்ஸ்ட் இப்போ இது சம்மர் போயிட்டு இருக்கு. அதனால இந்த கோம்போ. ஓகே அடுத்து வரும்போது நம்ம வேற கோம்போ போட்டு இருப்போம். சரி ப்ரோ. அந்த மாதிரி. ஓகே சூப்பர். இங்க பாருங்க இதுதாங்க பனானா போட்டு. சரிதா, அதில் கட்டி இழுத்துட்டு போனாங்க அப்படியே அங்கே. அப்பா சரியான இதுதான் மக்கள் பனானா போட்டு. மிஸ் பண்ணிடாதீங்க. போச்சு கொமத்திருச்சு மக்கள். சரியான சீனுங்க. அப்போ செம சீன் மக்கள். இங்க பாருங்க தலைவர் வெறி கொண்டு வந்துட்டு இருக்காரு. என்ன அங்கேயே வந்து ஏற்றி இருந்தாலும் செமையா இருந்திருக்கு மக்கள். கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா அலை வந்து வேகமாக அடித்து ஃபோன் மைக்கில் வந்து தண்ணி போயிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால வந்து சவுண்ட் வந்து கேட்காது, கொஞ்சமாக தான் கேட்கும். ஆனால் ஜெட்ஸ்கி வந்து ஒரு அட்வென்ச்சரான ஸ்போர்ட்ஸு. இதை வந்து அவங்க ஓட்டுறாங்க, நம்ம முன்னாடி உட்காந்து போகிறோம். பட் அது நம்ம ஓட்டினா வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் அதுக்கு வந்து ட்ரைனிங் வேணும். சரிங்களா? சரி ரைட்டு. இப்போ நம்ம ஜெட்ஸ்கியில் போய் அந்த பறக்கிறோம்ல பேரா சீலிங் அதுக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ண போறது ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், நம்ம தலைவர் ஆனந்தங்க. போன டைமு இதே ஆனந்தனோட தான் நம்ம வேற பசங்களோட வந்தோம். வந்துட்டு அது வந்து ஸ்பீடு போட்டு அதெல்லாம் வந்து மஜா பண்ணோம். அந்த டைம் வந்து பேராசீலிங் இல்லை, இந்த டைம் தான் பேராசீலிங் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர்ண்ணே. ஆரம்பிக்கலாமா? நல்லா இருக்கீங்களா? ஓகே. அண்ணன் வந்து பரமக்குடி மக்கள். சரியா? சரி ஓகே மக்களே, ஆரம்பிக்கிறோம், ஜமாயிக்கிறோம். ஓகே சேஃப்டியாக இருக்குமில்ல? ஓகேண்ணே 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 ஓகே. சிவா நமச்சிவாயா. ஓகே ப்ரோ. ஓகே பாய் பாய். ஓம் நம சிவாயா மக்களே. இங்க பாருங்க போட் எங்க இருக்கு. நம்ம செம்ம ஹைட்ல வந்துட்டோம் மக்கள். சத்தியமா வேற மாதிரி இருக்குதுங்க. இங்க பாருங்க கீழே ஹைட்டை பாருங்க மக்களே. தெரியுதா எவ்வளோ ஹைட்ல பறக்கிற பாருங்க. போட் அங்கனக்குள்ள இருக்கு. அப்படியே 360 பாருங்க. தெரியுதா? மக்களே மக்கள் இப்ப சரியான ஹைட்டுங்க. அங்க பாருங்க எங்க போறாங்கன்னு தெரியல சுத்தமா. ஐயோ தெரியுதா? அண்ணா போதும் அண்ணா. மக்கள் தெரியுதுங்களா? ஸ்மைலி போட்டு கிட்டத்தட்ட நான் இப்போ எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறேன் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் கடலுக்கு மேலே இருந்த கீழே போட்டில் இருந்து ஒரு 500 அடி ஹைட் இருக்கும் மக்கள். ஒரு 500 அடி இல்லைனாலும் ஒரு 200 அடி ஹைட் இருக்குன்னு நினைக்கிறேன்.
தெரியுதா? கால் தெரியுதா? வேண்டாம் அண்ணா வேண்டாம். சோலி முடிச்சு. மக்கள் தண்ணியில போய் எடுக்கிறாங்க மக்களே. சரிதா மக்கள். உண்மையாலுமே சொல்லப்போனால் மேலே பறந்ததை விட இந்த தண்ணியில் முக்கிய எடுத்தாங்க பாருங்க, அதுதாங்க வேற மாதிரி இருந்துச்சுங்க. பயமாகவும் இருந்துச்சு, ஏதோ சுறா மீன் கிரா மீன் வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் விடலையே போட்டு நங்கு 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 நங்குன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி வச்சு செஞ்சாங்க. கடலில் தண்ணீர் ஓடு. செம்ம அட்வென்ச்சருங்க. செமையா இருந்துச்சு. தண்ணியில் ஓடும்போது சுறாகி இது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி பயமா இருந்துச்சு மக்கள். வந்து கவிக்கு வீட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லி பயமா இருந்துச்சு. அந்த கிந்து வருமானு பயமா இருக்குது. இங்க பாருங்களேன், தெரியுதுங்களா? அவ்வளோதான் மக்களை, கீழே போக போகிறோம். ஓடு. யஷ்வந்த் வேற மாதிரி ஆசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் உனக்கு தானே சரினா ஃபாஸ்ட் போட்டு பார்த்து கொஞ்சம் மெதுவாக போனேன். அதெல்லாம் வேகமாக போக முடியும். சும்மா ஆமாம், கொஞ்சம் வேகமாக போகலாம். வேகமாக போகிறதா வேகமாக போங்க, கமுத்த மட்டும் வேணாம். ஆமாம், கமுத்த வேணாம், வேகமாக போச்சலாம். யஷ்வந்த் கமுத்த மட்டும் வேணாம். யஷ்வந்த் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். தீபன் என்னைய பிடிச்சிக்கோ. நீங்கள் போய் கொஞ்சம் விளம்பரம் எடுத்துருங்க. ஓகேண்ணே. 5 ஐட்டம் 3500 ரூபா. அது எடுத்து அப்படியே எடுத்துட்டேன். ஆஃபர் சொல் மக்கள், சாப்பிட சொல்கிறது அண்ணன் ஆஃபர் வச்சுண்ணா. பாய்ண்ணா. பாய் 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 பாய். இவங்களை கையில் மாட்டியிருக்கேன். ஏன்னா அதையே பார்த்துட்டு இருக்குன்னுடா. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. மக்களே, நம்மளும் வந்து ஒரு ஸ்விம்மர் தான். பட் இருந்தாலும் கடலில் ஸ்விம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. அதனால் கடலுக்கால உளுந்தங்காட்டி அடங்கப்பா கொஞ்ச நேரத்தில் ஆக்கை ஆடி போச்சு மக்கள். அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைஃப் ஜாக்கெட் இருக்குது பாருங்கள். நீங்கள் உள்ளே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை மேலே கொண்டு வந்துடுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்ம ஜட்ஸ்கி ஓட்டினார் பாருங்கள் அண்ணன், கஷ்டப்பட்டு எல்லாம் 4 பேரும் சேர்ந்து அதை தூக்கி நிமித்தி அந்த பனானா போட்டை தூக்கி வச்சு அப்புறம் அதுக்கு மேலே ஒவ்வொருத்தையும் தூக்கி மேலே போட்டார். ஃபைனலாக அப்புறம் எனையும் தூக்கி போட்டார். என்னை தூக்கி போட்டதுக்கப்புறம் ஒரு ரைட் அடித்தோம். என்ன நம்ம உள்ளே விழுந்தங்காட்டி அந்த டைமில் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கோபுரோலி பார்த்தீங்கன்னா லைட்டாக நனைஞ்சிருச்சு. அதனால் வாய்ஸ் சரியாக எடுக்கலை. அதுக்கப்புறம் வச்சு ஒரு ஓட்டினார் பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், பனானா போட்டு மஸ்ட்டு ட்ரைங்க. இங்கே பாருங்க எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். சொசங்கன்னு அது ஒரு மாதிரி ஒரு தனி வைப்பு மக்கள்.